Hi friends, welcome back to our Manakolam cooking channel. இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷலுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். பார்த்தாலே அவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. ரொம்ப ஈஸியாவே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லயே நம்ம பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஜவ்வரிசி பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற போட்டுக்கலாம். அதுக்கு வந்து பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது வந்து ஒரு 1 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 1 hour ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம பாயாசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே வந்து ஒரு பேன் ரெடியாக வச்சுருக்கோம். அதில் பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறினதை அந்த ஊறின தண்ணியோடு நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இதில் வந்து இன்னும் கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ திக்காய் வர ஆரம்பிக்குது அப்படின்னு. லேசாக ஒரு கொதியும் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இது வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு மாறிடும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போவும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடுது. இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். நம்ம வந்து எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து சர்க்கரை. 100 கிராம் ஜவ்வரிசிக்கு வந்து நான் 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்தனால அது வந்து கொஞ்சம் அப்படியே நெகிழ்ந்து வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டும். அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்துடுது. நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் நீங்கள் எதுனாலும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து குங்குமப்பூ இருக்கிறனால நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது இல்லாமல் கூட பண்ணலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கப்பு கிட்ட வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல காய்ச்சின பாலை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பால் சேர்த்தனால எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி வந்தால் அவ்வளோதான். பாருங்கள், நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லாமே சேர்ந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வந்துடுது. அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பாயாசம் வந்து ரெடியாக எடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு கடாயில் பாருங்கள், நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெய் வந்து இந்த மாதிரி உருகுனதும் நம்ம இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்க்கலாம். லைட்டாக அப்படியே வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் திராட்சை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முந்திரி திராட்சை வந்து நெய்யிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், முந்திரி திராட்சை எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ இதை வந்து நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், டைம் ஆக அந்த பாயசம் வந்து நல்லா திக்காயிட்டே வருது. நம்மளோட பொங்கல் ஸ்பெஷல் ரொம்பவே டேஸ்டி ஆனால் ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடியாக எடுத்து அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான பொங்கல் ஸ்பெஷல் ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.